ஆடம் பாக்குற வேலைக்கு நான் போயிட்டு வரேன். சேச்சா, இந்த மாதிரி காரியங்கள்லாம் எப்போதும் பெண்கள் தான் செய்யணும். அண்ணா, ஏதாவது சாக்கு சொல்லி நான் உள்ளே நுழைஞ்சு எல்லா காரியங்களையும் கவனிச்சுடுறேன். பெண்ணானதுனால யாரும் சந்தேகப்படவே மாட்டாங்க. ஐயோ, அந்த பாவியின் பாசறைக்கு நீ தனியே போவதா? நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்பட வேண்டாம். பெண் நினைச்சா பேயும் இல்லலாம். இருக்கலாம். அட போயா, எங்க பகுனி நினைச்சா கடவுளை கூட சரிப்படுத்திடுவா தெரியுமா? நீ புறப்படமா. இந்த எதுக்கும் இந்த மாயா மோதிரத்தையும் கையில போட்டுக்கோ. நான் வரட்டுமா? ஐயா, படைச்சு ஆண்டவ அதை ஊமையாவும் படைக்கப்படாது. ஊமையா? யார பார்த்து ஊமைங்கிற? என்னங்க, ஒரு வயசு பொண்ணு வந்திருக்கேன். வாமா, நீ யாரு, உனக்கு என்ன வேணும்னு பிரியமா கேட்காம உங்கள்கிட்ட பேசிட்டு நேரம் இல்ல, எனக்கு இதுதான் முக்கியம். வந்த விஷயத்தை சொல்லு. உங்களை கொஞ்சம் தனியா பாக்கணுமே. என்னையா? நீயா தனியா பாக்கணுமா? இங்கேயே பாத்துக்கா. இல்லைங்க, பெரிய விஷயமாச்சு, தனியா தான் பாக்கணும். வாங்க அண்ணா. என்னங்க, இந்த அரண்மனையில ஒரு வேலை. வேலையா? இங்க இருக்கிற பொம்பளைக்கே வேலையை காணுமா, இதுல நீ வேற போவியா? என்னங்க? ஆமாங்க. என்ன அல்ப சொல்பமா நினைச்சிடாதீங்க. நான் ஆடுவேன், பாடுவேன், ஐயோ எல்லாம் செய்வேன். அடியோப்பா, எல்லாமே என்னோட விசேஷமா இருக்கும். அவடத்துல மனசு வச்சா ஆகாது ஒண்ணுமில்லைன்னு உலகமெல்லாம் பேசுது. இப்ப சொன்னியே, இது நியாயம். இந்த விரல ஆட்டினா அரமனையா ஆடும். அரண்மனை ஆதிக்கமே உங்க கையில தான் இருக்கேன். ஆமா, என் கையில தான். எனக்கு உதவி செய்தா வீண் போகாதுங்க. பதிலுக்கு ரொம்ப உபரமா இருப்பேன். ரொம்ப சரி. அப்போ நாளைக்கு அரமனையில பெண்ணே வாங்க. உனக்கு நடனத்தில் அருமையான தேர்ச்சி. மற்ற எல்லா விஷயங்கள்லயும் எனக்கு நல்ல தேர்ச்சி உண்டு. குறி சொல்லுவேன், ரேக பார்ப்பேன். நீங்க மனசுல நினைக்கிறத நான் கண்ணால பார்ப்பேன். நீயும் ஒரு குட்டி மந்திரவாதி போல இருக்கு. பரீட்சை பாருங்க. பாருங்க. அப்ப உங்க கைய கொஞ்சம் நீட்டுறீங்களா? வெகு பிரமாதம். நீ வேலைக்கு கொண்டு வந்த பெண். எஜமான், என்ன நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ? பைத்தியகாரி. இனிமேல் நம்பிக்கைக்கு என்ன குறைவு? ராஜகுமாரி கிட்ட என்ன விட்டுட்டா சம்மதம் தன்னால வருது பாருங்க. அடே, அந்த வேலையோட உனக்கு தேர்ச்சி உண்டா? ஆமாங்க, நான் எதுவுமே பாக்கி வைக்கல. உன் பேர் என்ன சொன்னாய்? பகுனி குருதேவ். பகுனி. பகுனி. ராஜகுமாரி சம்மதித்து விட்டார். இந்த பார் பகுனி, சொல்லாம செய்யறவங்க பெரியவங்க. அந்த ரகத்தை சேர்ந்தவர் எங்க குருதேவ். நீங்க கவலையே படாதீங்க. ராஜகுமாரிய சரியான இடத்துல சேர்க்கிறதா இனிமே என் வேலை. சிந்தாமணி, ராஜகுமாரி இன்று முதல் பகுனிதான் கவனிக்க வேண்டும். ஆமா. எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. இத்தனை நாள் வராத உதவி இனிமேல் வரப்போறதில்லை. மந்திரவாதியிடம் எப்போதும் நம் தந்திரம் செல்லாது. அம்மா, சாதை தவிர வழி இல்லை. அம்மா, இவங்களை எஜமான் அனுப்பினார். இனிமே இவங்கதான் உங்களுக்கு பிரதம தோழி. ஆமாம்மா. அம்மா ராஜகுமாரி, உங்களை இனிமே நான் தான் கவனிக்க போறேன். எங்க எஜமா எத்தனை நாளைக்கு தான் சும்மாவே காத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் ஆசைக்கு சீக்கிரம் முடிவு வேணும். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அம்மா, நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க எல்லாம் போகலாம். அம்மா, கிட்டே வராதே, வெட்கம் கெட்டவளே. அட, பிரமாதமா கோச்சுக்கிறீங்களே.
ஏம்மா ராஜகுமாரி, நான் வந்த வேலையை கவனிக்க வேண்டாமா? தெரியுமடி நீ வந்த காரியம். ஒரு காமாந்தக்கார பெய்யனுக்கு தரகு வேலை செய்ய வந்திருக்கிறாய். அம்மா, நீங்க என்னதான் சொல்லுங்க, உங்களுக்கு பிரிய மாப்பிள்ளை கூட உங்களை சேர்த்து வச்சுறதுன்னு தீர்மானிச்சுட்டேன். என் தீர்மானமே தான். அம்மா தொடாத என்னை. அட ஆமாம்மா, சுகுமார் தொட வேண்டிய உடம்ப நான் தொடக்கூடாதுதான். ராஜகுமாரி, நீங்க ஆச்சரியப்பட வேண்டியதே இல்லை, எல்லாம் எனக்கு தெரியும். சுகுமார் என்கிறவரை உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஒரு நாள் வேட்டையில மானை அடிக்கிறதுக்கு பதிலா அவரை அடிச்சதுண்டா? அதிலிருந்து உங்கள் சிநேகம் வளர்ந்ததுண்டா? எதற்காக இந்த கேள்விகள்? எல்லாம் உங்க விடுதலைக்காகத்தான். அம்மா, அந்த சுகுமார் இங்கேதான் இருக்கார். பெண்ணே, என்னை அவ்வளவு எளிதில் ஏமாற்ற முடியாது. அம்மா, உங்க அன்பின் அடையாளமா நீங்க கொடுத்த மோதிரம் பாருங்க. அம்மா, உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம், இந்த சனம் தீவிலேயே தான் இருக்கார். பெரிய படையோட வந்த ஆலகாலரே பொடியாக பறந்து விட்டார். சுகுமார் தனியாக வரவில்லை, கூட 2 பேர் வந்திருக்கோம். நாங்க வந்த விதம் பெரிய கதை. ராஜகுமாரி, உங்க விஷயத்துல மந்திரவாதிக்கு அனுகூலமா இருக்கிறதாக சொல்லி உள்ளே நுழைஞ்சிருக்கேன். இந்த நாடகத்தை நல்ல விதமா நடிச்சுட்டா நமக்கு விடுதலை நிச்சயம். அம்மா, இனிமே 1 நாளோ 2 நாளோ மந்திரவாதி வந்தா ரொம்ப முகம் காட்டுங்க. அவனை ஆசை காட்டித்தான் அழிக்கணும், ஜாக்கிரதை. ஓம் சக்தி, ஓம் சக்தி. அம்மா, நான் சொன்னதெல்லாம் கவனம். இருக்கிறீர்களே சுவாமி, உட்காருங்க. ராஜகுமாரி, உனக்கு தோழியாக ஒரு புது பெண்ணை அனுப்பினேனே. பகலிதானே, வெகு புத்திசாலி. சந்தேகம் என்ன? கொஞ்ச நேரத்தில் உன்னை இவ்வளவு மாற்றி விட்டாளே. காத்திருந்தது வீண் போகவில்லை சுவாமி. அவள் வந்ததிலிருந்து எனக்கு புது உயிர். ஆஹா, அவளை கோவில் கட்டித்தான் கும்பிட வேண்டும். நிச்சயமா கோவில் கட்டிதான் கும்பிட வேண்டும். மல்லிகா, என் விஷயம் இனி என்ன கவலை, சீக்கிரம் தீர்ந்துவிடும். எஜமான், என்ன சங்கதி? நமது தீவை நோக்கி ஒரு கப்பல் வருவது யாரென்று கவனித்தீர்களா? பழைய பேர் வழி ஆலகாலர் ஒரு பெண்ணோடு வருகிறார். கட்டது போதாது போல் இருக்கிறது. மடையன் தீவிற்குள் வரட்டும். நாளை அவனை மட்டும் அழைத்து வாருங்கள். புத்தி புகட்டி அனுப்புவோம். ஓ, ஆம் சுவாமி, அவன் திமிரில் கட்டாயம் தீ வைக்க வேண்டும். அவசியம் செய்கிறேன் மல்லிகா. அப்போ நான் வரட்டுமா? ஆலகாலரே, என்ன இருந்தாலும் தீவுக்கு நாம் தனியாக வந்ததே தவறு. தவறொன்றுமில்லை. படைகளோடு வந்து நான் பட்ட பாடு பகவானுக்கு அல்லவா தெரியும். சரி, புறப்படலாமா? எங்க? மந்திரவாதியின் அரண்மனைக்கு தான். மந்திரவாதி அரண்மனைக்கா? சரியா போச்சு. அந்த மந்திரவாதிக்கு பெண்ணென்றால் அப்படியே வெண்ண மாதிரி விழுங்கி விடுவானா? ஆமா. ராஜகுமாரி சௌக்கியமா இருக்கிறாளா? சௌக்கியமா இருக்காங்க, ஆனா சந்தோஷமா தான் இல்ல. ஏன்? இப்ப எல்லாம் சரியா போச்சு. நம்ம வந்தோம்னு தெரிஞ்ச உடனே ஒரே உற்சாகம். பெண் மனசு வச்சா பெரிய காரியமும் அற்ப காரியம். பகுனி, நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும். ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டேன். மந்திரவாதிக்கு கடுக்கா கொடுக்கறதுக்கு முன்னால ஒரு சிஷ்யன் இருந்தாங்க. சிஷ்யனா? ஆமா, அவனை பார்த்தா புளிமூட்டை மாதிரியே இருக்கு. அவனை சற்படுத்தி அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு மந்திரவாதி முன்னால ஆடி பாடி ராஜகுமாரி கிட்ட போய் சேரத்துக்குள்ள பெரிய கஷ்டமா போச்சு. அதெல்லாம் சரிதாமா, முக்கியமான காரியத்தை மறந்துட்டு வந்துட்டியே. அவனுடைய அந்தரங்க சக்தி. அட போனா, உள்ள நுழைஞ்சு ஆசாமியை சரிப்படுத்துறதுக்கே நேரம் சரியா போச்சு. அவ ரகசிய சக்தியை நாளைக்கு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன். நாளைக்கு தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். நிச்சயமா தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். ஆலகாலரே, மகாராஜாவின் சொந்த மருமகனாரே, மல்லிகாவை மணக்க மனப்பால் குடிக்கும் மன்மதரே, வாரும். உமக்காக அமைத்திருக்கும் அவ்வரியாசனத்தில் அமரும்.
அமரும்